Hello warriors, welcome back to MS Bro YouTube channel. உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இந்த உலகத்திலேயே கடைசியா சொர்க்கம் போகக்கூடிய ஆள் யாருன்னு தெரியுமா? அவரை பத்தியா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். எஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தியா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஒரு இறைத்தூதரா இருந்தும் ஏன் அவர் கடைசியா சொர்க்கம் போறாரு? இந்த क्वेश्चन உங்களுக்கு இருக்குன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் MS Bro சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சுலைமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தீங்கன்னா அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாக பிறக்காரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இஸ்ரேலை ஆட்சி பண்ணி கொண்டிருக்காரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கடைசி நேரத்தில் அவருடைய 19 மகன்மார்களையும் அரசு அதிகாரிகள் பதவியில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அழைச்சிட்டு அவருடைய கவலை இருக்கிற நம்ம இறப்பை நம்ம இறந்து போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யத்தை யார் எடுத்து ஆள்ற அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு இருக்கு. ஸோ அதனால் அவர் 9 கேள்விகளை அங்கே இருக்கிற அவருடைய 19 மகன்மார்கள்ட்டையும் அங்கே இருக்கிற அரசு ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாட்டையுமே கேட்காரு. எல்லாருமே ஓகே இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணால் அடுத்துட்டு அவங்க தான் கிங். உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் முன்னி பிடிச்சிட்டு ஆன்சர் பண்ணுறாங்க. பட் யாருடைய ஆன்சருமே அங்கே எடுத்துக்கொள்ளப்படலை எக்ஸப்ட் ஒரு ஆள். எஸ் அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பதில் தான் அங்கே எடுபட்டிக்க. அப்படி என்ன பதில் அவர் சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதுக்கு முன்னாடி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த டைம் கேள்வி கேட்கும்போது மிக சின்ன பையன், அதாவது 13 வயசு பொடியன் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எல்லாருமே பதில் சொல்லி போகும்போது சின்ன பொடியன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கான நேரம் வரும்போது அவர் பதில் சொல்லார். ஃபர்ஸ்ட் அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட 9 கேள்விகள் எங்கே சொல்கிறேன் பாருங்கள். இந்த கேள்விக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்டாவது, மனிதனுக்கு மிக நெருக்கமான பொருள் என்ன? ரெண்டாவது, எது தொலைவில் உள்ளது? மூணாவது, எந்த விஷயம் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டுள்ளன? நான்காவது, மிகவும் பிரமிக்க வைக்கும் விஷயம் எது? ஐந்தாவது, எந்த 2 விஷயங்கள் மாறாமல் உள்ளன? ஆறாவது, எந்த 2 விடயங்கள் எப்போதும் வேறுபட்டவை? ஏழாவது, எந்த 2 விஷயங்கள் ஒன்றுக்கொன்று எதிரானவை? எட்டாவது, எந்த செயல்கள் நல்ல விளைவை தரும்? 9வது, எந்த செயல்கள் தீய விளைவை தரும்? ஸோ இந்த 9 கொஸ்டின் தான் கேட்காரு. பட் யாராலையுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியல எக்ஸப்ட் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஸோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆன்சர் பண்ணிப்பார் அப்படின்னு பார்ப்போம். அதுவும் 13 வயசு பொடி எனக்கு இந்த கொஸ்டின் இருக்கும்போது அவர் என்ன ஆன்சர் பண்ணிப்பார்னு பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு எது மிகவும் நெருக்கமான பொருள்? மரணம். எப்போ வரணும்னே தெரியாது, அது மிக நெருக்கத்தில் இருக்கேன். ரெண்டாவது எது தொலைவில் உள்ளது? தொலைந்து போன காலம், பாஸ்ட் டென்ஸ், அது எப்பயுமே நம்மளுக்கு திரும்பி வராது. எந்த 2 விஷயங்கள் ஒன்றுக்கொண்டு இணைக்கப்பட்டுள்ளன? உயிரும் உடலும். அடுத்த நேரத்தில் நான்காவது பார்த்தீங்கன்னா, எது பிரமிக்க வைக்கும் விஷயம்? ஆன்மா இல்லாத மனித உடல், அதாவது இறந்து போன உடல். யோசிச்சு பாருங்க, உயிருக்கு போது எவ்வளோ ஆட்டம் ஆடி இருப்பாங்க, கடைசியில் மரணப்படுக்கையில் படுக்கும்போது நம்மளுக்கே பார்க்கும்போது வீடு அடைக்கும்ல. நாலாவது. அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த 2 விஷயங்கள் மாறாமல் உள்ளன? வானமும் பூமியும். நம்ம வந்தவங்க எல்லாருமே குறித்த காலத்தில் நாம் இருப்போம், குறித்த எல்லாம் இருக்க மாட்டோம். பட் வானமும் பூமியும் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும், அது எந்த மாற்றமும் இல்லாமல். ஆறாவது எந்த 2 விஷயங்கள் எப்போதும் வேறுபட்டவை? பகலும் இரவும். ஏழாவது, எந்த 2 விஷயங்கள் ஒன்றுக்கொன்று எதிரானவை? வாழ்க்கையும் இறப்பும். எட்டாவது, எந்த செயல் நல்ல விளைவு தரும்? கோபத்தின் போது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருத்தல். எந்த செயல் தீய விளைவை தரும்? கோபத்தின் போது அவசரப்படுதல். ஸோ இந்த 9 கொஸ்டினுக்கும் 13 வயசு அப்படின்னான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொல்கிறாங்க. இதை பார்த்து வியந்து போன தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓகே, எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய முழு பொறுப்பும் முழு தகுதியும் உனக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடைசியாக அவர் கிங்டத்தை கொடுத்துட்டு அவர் இருக்காரு. கிங்டத்துக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இறைவன்ட்ட துவா கேட்காரு, யா அல்லாஹ் இதுக்கப்புறம் எனக்கு பிறகு வரக்கூடிய யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு எனக்கு ஆட்சியும் அதிகாரத்தையும் செல்வத்தையும் தான் கேட்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இறைவனும் அவருக்கு அருள்றான். அதே மாதிரி அவர் யாருக்குமே அவருக்கு பிறகு யாருமே அவர் அளவுக்கு சொத்துக்களோ செல்வங்களோ இல்லை அதிகார பலங்களோ கொண்டிருக்கல. எந்த அளவுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டீங்கன்னா, அவர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறேன்டா காற்றை வசப்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ ஒரு காற்று அவரை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுரும்.
விலங்குகளோட கதைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஜின்களுடைய உரையாடக்கூடிய ஜின்களை ஆளக்கூடிய அதிகாரம் பண்ணக்கூடிய சக்தியை கொடுத்தாரு. ஸோ இவருடைய படையை பார்த்தீங்கன்னா இவருடைய பெட்டாலியன் எப்படி இருக்கும்னா மனிதர்கள் இருப்பாங்க அந்த படையில், அதே நேரத்தில் விலங்குகள் இருக்கும், ஜின்கள் இருக்கும். அப்படிதான் இவருடைய படை மிகப்பெரிய அளவில் படையாக இருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா ஆட்சிக்கு வந்த உடனேயே பைத்துல் முகத்திஸ் டோம் ஆஃப் இந்த ஜெருசலம் சொல்லுவாங்கள்ல அதை கட்டுறாரு. கட்டிட்டு இஸ்ரேலின் 9 இனக்குழு மக்களை 9 பிரதேச பகுதியில் இஸ்ரேலில் அமர்த்துறாரு. இன்றைக்கி மிகப்பெரிய அளவு போர் நடந்து கொடுக்கிற ஜெருசலத்தில் கட்டமைத்ததே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான். இதை கட்டமைத்ததுக்கு பிறகு அவர் ஹஜ் யாத்திரை போகிறார். ஹஜ் யாத்திரைக்கு போகும்போது ஒரு விஷயம் நடக்குது. அதாவது என்னென்னா எறும்புகள் சொல்லுது சுலைமானுடைய படை வருது, நீங்கள் எல்லாருமே போய் உங்களோட கூட்டுக்குள்ளே போய் பூந்து கொள்ளுங்க. இது எவ்வளோ தூரத்தில் இருக்கிற சுலைமானுக்கு இதை பார்த்து தனக்கு தந்த மகிமை நினைச்சு, அதாவது தனக்கு தந்த அல்லாஹ்வின் அற்கொடையை நினைச்சு அவர் மிக மனமுருகி போகிறாரு. அதுக்கப்புறம் ஹஜ் முடிச்சுட்டு யமன் வழியாக இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நீர் கால்வாயை பார்க்காரு. அந்த கால்வாயை பார்த்தோன்னே மிக அளவில் இந்த இதாக இதே மாதிரி சிஸ்டர் நம்மளோட ஊர்லேயும் நம்ம இஸ்ரேலையும் உருவாக்கலாமே அப்படின்னு அவர் யோசிக்காரு. யோசித்தப்போ அவர் என்ன பண்ணா ஹூதுன்னு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவையோட சிறப்பம்சம் என்னென்னா நிலத்துக்கு அடியில் இருக்கிற நீரூற்றுக்களை பற்றி அது தெரிஞ்சுக்கணும். ஸோ உடனடியாக ஹூதுத் பறவையை பார்க்காரு. ஆனால் ஹூதுத் பறவை இல்லை. எங்கே இந்த ஹூதுத் பறவை போய்க்கும்னு ரொம்ப கோவப்படுறது. இந்த ஹூதுத் பறவை ஏன் நான் என்னுடைய அரசவைக்கு இப்போ சமூகம் அளிக்கலை, இது ஒழுங்கான காரணத்துக்கு செல்லாட்டினா தண்டிப்பேன் அப்படின்னு கோவப்படுறது. ஸோ ஹூதுத் பறவைக்காக வெயிட் பண்ணிக்கிறாரு. ஹூதுத் பறவை வருது. வந்த பறவை உடனடியாக சொல்லுது, உங்களுக்கு அறியாத ஒரு விடயத்தை நான் எடுத்துக்கு வந்திருக்கேன். உடனடியாக என்ன விஷயம் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இப்போ அதாவது தண்டிக்கொண்டு இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக மனம் மாறி என்ன விஷயம் அப்படின்னு கேட்காரு. அப்போ தான் சீஃபாங்கிற ஒரு நாட்டில், அதாவது அவருடைய ராஜ்யத்துலேருந்து 2000 மைலுக்கு அப்பால் இருக்கிற சீஃபாங்கிற ராஜ்யத்தில் பல்கீஸ் இளவரசி என்ற ஒருத்தர் இருக்காங்க. அதாவது த்ரோன், அதாவது அரச அரியணையின் இளவரசி என்று வர்ணிக்கப்படக்கூடிய பல்கீஸ் இளவரசி இருக்காங்க. இவங்க இவங்களுக்கு அல்லாஹ் சொத்து செல்வம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். ஆனால் இவங்க அல்லாஹ்வை வணங்காமல் சூரியனை வணங்கிக்கிருக்காங்க. இதை சொன்னோடனே சுலைமான் கோபம் வருது. அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு லெட்டர் எழுதுறாரு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரே இறைவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க ஒரு லெட்டர் எழுதி அந்த ஹூதுத் பறவையை கொடுத்து அனுப்புறாரு. ஹூதுத் பறவை அங்கே சென்ற அந்த இதை லெட்டரை பல்கீஸ் ராணி கொடுக்காங்க. பல்கீஸ் ராணி கொடுத்த உடனே பல்கீஸ் ராணியோட படைத்தளபதிகளும் அங்கே இருக்கிற அரசு பிரதானிகளும் சொல்கிறாங்க உடனடியாக நாம் போர் செய்வோம். ஏன்னா இவங்களுக்கு ஆனால் பல்கீஸ் ராணிக்கு போர் செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் யார் அவருடைய படைபலம் என்னங்கிறத பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. பட் அங்கே இருக்கிற மக்கள் வாங்க நம்ம போர் செய்வோம் இவர் மேலேங்காங்க. பட் இருந்தாலும் இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம படைபலத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஞ்சர் அனுப்புகிறாங்க. மெசேஞ்சர்னா ஸ்பை மாதிரி தான், நீ போய் பார்த்துட்டு வாங்க இருக்கிறக்கூடிய படைபலம் எப்படி இருக்கி. அதே நேரத்தில் மிக ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை வாங்குறது மூலம் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தர் கிஃப்ட் தரும்போது நம்ம கிஃப்ட்டை எப்படி ரிசீவ் பண்ணுறோமோ அதை வச்சு நம்மளே ஐடென்டிஃபை பண்ணலாம்ல. அதே மாதிரி இவர் இந்த கிஃப்ட்டெல்லாம் மிக ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதே நேரத்தில் ஒரு படைபலத்தையும் பார்த்துக்குவாண்டு ஒரு மெசேஞ்சரை ஸ்பை மாதிரி அனுப்புகிறாங்க. ஸோ மெசேஞ்சர் போய் பார்க்கறது இதை ஹூதுத் பறவை இவர்கிட்ட சொல்லிட்டு சுலைமான் சொல்லிட்டு. ஸோ மெசேஞ்சர் வார டைம் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒற்றுமொத்த படையமைப்பையுமே அழகாக காட்சிப்படுத்துறாரு. இதை பார்த்த மெசேஞ்சர் வியந்து போகிறார். இப்படி ஒரு படையமைப்பு உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு படையமைப்பு. யோசிச்சு பாருங்கள், சிங்கங்கள் அந்த படையமைப்பில் இருக்கி, அதே நேரத்தில் ஜின்கள் இருக்கி, மனிதர்களுக்கு இப்படி ஒரு படையமைப்பை பார்த்த மெசேஞ்சர் வியந்து போகிறார். அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பரிசு பொருட்களை கொடுக்காரு. கொடுத்தோன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எனக்கு தேவையான ஒரு செல்வங்களை தந்திருக்கேன், எனக்கு செல்வங்கள் தேவையில்லை, இதே உங்களுக்கு ராணிக்கு எடுத்து போய் கொடுங்கன்னு சொல்கிறார். உடனடியாக ராணி போய் ராணிகிட்ட இப்படி இந்த விஷயங்களை பார்த்த விஷயங்கள்னு சொல்லி சொன்னோடனே ராணி நான் போய் அவரை மீட் பண்ணுறேன்னு வராங்க. இந்த டைமில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்காரு, ஓகே இந்த ராணி இருந்தால் பரிசோதனைக்கணும், அவங்க எப்பேற்பட்டவங்க இவங்களை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு உடனடி என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கு ஜின்களை பார்த்து சொல்கிறாரு, யார் அந்த ராணியின் அரியாசனத்தை எடுத்துக்கு தருவீங்க, அதாவது அந்த த்ரோன் எடுத்துக்கு தருவீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஒரு ஜின் சொல்லுது, நான் நீங்கள் இந்த இருக்கிற இடத்துலேருந்து எழும்பி இருக்கிறதுக்குள்ள நான் எடுத்துக்கு தந்துடுவேன். இல்லை இதை விட வேகமாக எனக்கு வேணும், யார் எடுத்துக்கு வருவீங்க அப்படின்னு. இன்னொரு ஜின் சொல்லுது, நீங்கள் கண்ணை மூடி இமைக்கிறதுக்குள்ள நான் அந்த இதை அரியாசனத்தை எடுத்துக்கு உங்களுக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொன்னோடனே உடனடியாக
சொல்கிறாரு, ஓகே நீங்கள் இப்போ எடுத்துக்கு வாங்கண்டு. ஸோ 2000 மைலுக்கு அப்பால் இருக்க ஒரு ராஜ்யத்தில் வந்து இவர் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே அந்த அரியாசனம் வருது. இதை பார்த்து அவர் அல்லாஹ்க்கு புகழ் பாடுறாரு. அல்லாஹ் அந்த அருட்கொடை நினைச்சு அல்லாஹ்க்கு ஸ்துதி பாடுறாரு. பாடிட்டு என்ன செய்கிறாருன்னா, இந்த அரியாசனத்தை கொஞ்சம் மாற்றி வைங்க. ஏன்னா பல்கித் இளவரசிக்கு அந்த அரியாசனத்தின் மீது மிகப்பெரிய கர்வம், அதாவது பெருமை இருந்துச்சு. அந்த அவ்வளோ ஆடம்பரம், அவ்வளோ தங்கத்தாலையும் அவங்க வந்து சோடித்து வச்சுருந்தாங்க. இவர் வந்து என்ன செய்யணும்னா அதை கொஞ்சம் அந்த கொஞ்சம் போல் சேஞ்ச் பண்ணி வைங்க. இவங்க வந்து உண்மையை கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இருக்காங்களான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னோன்னா அந்த இளவரசி இதுக்கு வராங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தர்பாருக்கு வராங்க. வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஆசனம் மாதிரியே ஒரு ஆசனம் வைக்கி. ஸோ அவங்களோட ஆசனம் அவங்க தூக்கி வந்து வச்சுது. ஸோ அந்த ஆசனத்தை பார்த்தோன்னே அவங்க சொல்கிறாங்க, இவர் சுலைமான் சொல்கிறார், இது என்ன உங்களுடைய ஆசனம் மாதிரியே இருக்காங்கன்னா அவருக்கு பார்த்தோன்னே அவங்க விளங்கிட்டு இது என்னுடைய ஆசனம், இது என்னுடைய ஆசனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவருடைய மாளிகைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க பார்க்காங்க தண்ணி ஃபுல்லாக மாளிகை ஃபுல்லாக ஆக்கணும் கூட அவங்களோட ஆடையை கொஞ்சம் மேலுக்கு தூக்குறாங்க. தூக்கும்போது சொல்கிறாங்க, இல்லை இது பளிங்கு மார்பிள், பளிங்கால் செய்யப்பட்ட இது இறைவன் எனக்கு தந்த சொத்துக்கள் அருட்கொடைகள் இதிலும் உண்டு. உடனடியாக அவங்க சுலைமான் இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முடிவு வர மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முடிவு வருது. நேற்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் துவாக்காங்க, என்னுடைய இறப்பை வந்துட்டு ஜின்களுக்கும் இங்கே விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் காட்டு இறைவா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா அங்கே ஜின்கள் வேலை செய்கிறத பார்த்துக்கிறிக்கிற மாதிரி கண்காணித்து கிரிக்கும் போதே அவருடைய உயிர் வந்து போகுது. அவர் வந்து எப்பயுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் வைத்துக்கிருந்த அசவு கோலை தன் ஹையில் வச்சு கிரிப்பார். அந்த கோலை பிடிச்சிக்கிருந்தது ஒரு சின்ன கரையானோல் அங்கே பக்கத்தில் போன சின்ன விலங்கோ ஒன்று தட்டி விட்டதில் அது தடுக்கி விழ இவரும் கீழே விழ. அப்போ தான் அவங்க இருந்த ஜின்களுக்கும் விலங்குகளுக்கும் தெரிஞ்சிக்கார் உயிர் போனது. பிகாஸ் இவரோட உயிர் போகிறதுக்கு என்னென்னா ஜின்கள் நினச்சிக்கிருந்திக்காம அவங்களுக்கு எதிர்காலத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும். ஆனால் அல்லாஹோட உயிரை எடுப்பதன் மூலம் ஜின்களுக்கு இல்லை, அவங்கள விட அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதான் சுலைமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு. நான் மிக சிம்பிளாக மிக ஷோட்டாக சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் சொல்லலை. ஓகே கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாவது டாப்பிக்கில் நான் கரெக்ட் பண்ணால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சந்திக்கும் மாதிரி பாய் பாய். திஸ் ஃபார் எம்எஸ். பாய்.